மேட்டூர் அணை இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டம் 90 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னா நம்பவா முடியுது? அந்த உறுதித்தன்மை, இவ்வளவு பெரிய அளவுக்கு தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய திறன் எல்லாமே இன்னைக்கும் ஆச்சரியத்தை தரக்கூடியதா தான் இருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே சேலம் மாவட்டத்துல மேட்டூர் அணை 1925ல கட்ட தொடங்குறாங்க. சுமார் 9 ஆண்டுகள் அந்த கட்டுமான பணிகள் நடக்குது. அதன் பிறகு 1934, 35 அந்த காலகட்டத்துல அப்போதைய கவர்னர் ஸ்டான்லி அப்படிங்கிறவர் திறந்து வைக்கிறார். இன்னைக்கும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற மேட்டூர் அணையினுடைய கட்டுமானத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் அப்படின்னா கர்னல் WM எல்லிஸ். இவருடைய டிசைன் படிதான் இந்த மேட்டூர் அணை கட்டப்பட்டிருக்கு. பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4.5 கோடி. 90 வருஷத்துக்கு முன்னாடியே 4.5 கோடியில ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்டியிருக்காங்க. அதுவும் பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில். மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நியூஸ்ல தான் சொல்லிட்டே இருக்காங்களே 120 அடி. அணை கட்ட துவங்கப்பட்டது என்னமோ 1925ல. ஆனா அதுக்கான விதையை போட்டவர் சர் ஆர்த்தூர் காட்டன் அப்படிங்கிறவர் தான். இவர் ஒரு ஆர்மி ஆபீசர், அதோட இரிகேஷன் இன்ஜினியர். இவர் இந்த மாதிரி அணைகள் கட்டுறதுல ஒரு மிகப்பெரிய வல்லுனர். இவர் என்ன பண்றாருன்னா 1834ல ஒரு முறை காவிரி ஆற இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. எதுக்காகனா அங்க ஒரு அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி கட்டலாம், அது எப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு பிளான முதல் முறையா கொண்டு வந்து கொடுத்தது இவர் தான். இவர் ஆந்திரால ஏற்கனவே கோதாவரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்து அதை செயல்படுத்தி காட்டியவர். அதே போல கிருஷ்ணா நதியிலும் அணைகளை கட்டியவர். ஆந்திரால இவருக்கு பல இடங்கள்ல சிலைகளே இருக்கு. அந்த அளவுக்கு ஆந்திர மாநிலத்தினுடைய நீர் பாசன வசதிகளை மேம்படுத்தியதுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் தான் நம்ம சேலம் மேட்டூர் அணைக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு முதல்ல ஒரு விதை போட்டவர் 1834ல. இந்த அணை கட்டும் போது உலகத்திலேயே உயரமான நேர்கோட்டில் அமைந்த ஒரு நீர்த்தேக்கம் அப்படின்னா இதுதான். மேட்டூர் அணையிலிருந்து மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்கள்ல சுமார் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுது. இதே அணையில இருந்து பல மாவட்ட பொதுமக்களுடைய குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படுது. ஒரு பக்கம் விவசாயத்துக்கு தேவையான நீர், இன்னொரு பக்கம் குடிநீர் மட்டும் இல்லாம உற்பத்திக்கும் மேட்டூர் அணை நமக்கு பயன்படுது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சுரங்க மின் நிலையம் மூலம் 250 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. மேலும் காவிரி ஆத்துல இருக்கக்கூடிய 7 கதவணை மின் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 210 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுது. கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய குடகுமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல உற்பத்தி ஆகக்கூடிய காவிரி ஆறு வங்காள விரிகுடால கலக்குது. ஆனா அந்த காவிரி ஆறில் வரக்கூடிய நீர் 4 மாநிலங்களுக்கு உயிர் ஆதாரமா இருக்கு. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. இந்த 4 மாநிலங்களுக்கும் பாசனத்துக்கும் பயன்படுது, குடிநீர் தேவைக்கும் பயன்படுது. இவ்வளவு முக்கியமான ஒரு காவிரி ஆறு, அதன் குறுக்கே தான் இந்த மேட்டூர் அணை கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம்னு இத்தனை மாவட்டங்கள்ல காவிரி ஆறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகால குடகு, ஹாசன், மாண்டியா, பெங்களூர் ரூரல், சாம்ராஜ் நகர், மைசூர் போன்ற பகுதிகளிலையும் காவிரி ஆறு பயணிக்குது. எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு நீர் ஆதாரம் தரக்கூடிய ஒரு காவிரி ஆறு. அதற்கு குறுக்கே சேலம் மாவட்டம் மேட்டூர்ல கட்டப்பட்டிருக்கிற இந்த மேட்டூர் அணை சுற்றுலா தலமாகவும் விளங்குது. சேலத்துக்கு போற எல்லாருமே தவறாம இந்த அணையை பார்த்துட்டு வருவாங்க. இதனுடைய புகழ் அந்த அளவுக்கு பரவி கிடக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த அணையில சேலம் மாவட்டம் பாகல்பட்டியை சேர்ந்த பாவே மாணிக்கம் நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சில சீஃப் இன்ஜினியரா இருக்காரு. அவர் தான் இந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுக்கிறாரு இங்க அணை கட்டணும்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல தருணங்கள்ல மேட்டூர் அணை கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. ஆனா வெவ்வேறு காரணங்களால் அது தள்ளி போயிட்டே இருக்கும்போது கடைசியா இப்போ இருக்க இடத்துல இந்த அணையை கட்டலான்னு தேர்வு செய்து கொடுத்தவர் ஒரு தமிழர். அவர்தான் பாவே மாணிக்க நாயக்கர். மேட்டூர் அணையினுடைய மொத்த நீளம் 5300 அடி. இந்த அணையினுடைய அதிகபட்ச உயரம் 214 அடி, அதிகபட்ச அகலம் 171 அடி. மேட்டூர் அணையினுடைய மேல் பகுதி அகலம் 20 அடி 5 இன்ச்சு. அணையின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலையின் அகலம் 16 அடி. எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய சுரங்கத்தினுடைய நீளம் மட்டுமே 4400 அடி. அதிகபட்ச நீர் தேக்கும் உயரம் 165 அடி. உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் உயரம் 120 அடி. அணையில் இருக்கக்கூடிய மதகுகள் இருக்கு இல்லையா, தண்ணீர் நிரம்பும் போது உபரி நீரை வெளியேற்றுவதற்கு 16 கண் மதகுகள் இருக்கு. அதுல எப்போல்லாம் தண்ணி அதிகமா இருக்கோ அப்ப உபரி நீரை அதன் மூலமாக வெளியேற்றுவாங்க. இத்தனை சிறப்புகள் கொண்ட மேட்டூர் அணையை நீங்க நேர்ல போய் பார்த்திருக்கீங்களா? நேர்ல பார்க்கும்போது எந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.